ஹலோ மக்களே, குட் மார்னிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை விலாகில் நான் சந்திக்கிறேன். 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை இன்றைக்கி நான் எடுத்து அயர்ன் பண்ணேன். இந்த ட்ரெஸ் பத்துமா பத்தலையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு சரி போட்டு தான் பார்க்கலாமேன்னு பார்த்தேன். உண்மையாகவே அப்படியே தான் இருக்குது, ஒரு மாற்றமும் இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு காலையிலே கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். என்னன்னே தெரில, இந்த விலாக் எடுக்கும்போதெல்லாம் மழை பெய்யுது. கனமழைன்னு சொன்னாங்க, இங்கே பார்த்தா வெறும் தூறல் தான். ஆனாலும் இந்த மெட்ரோ ஒர்க்காரவங்க அவங்க பணியில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. பார்க்குறதுக்கே பாவமாக இருந்தது. இப்படி தானே நம்மளோட நாட்டுக்காரவங்களும் வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுவாங்கன்னு. மத்தியானத்துக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு நான் போன கடை தான் நெல்லை வெஜ் பிரியாணி கடை. இங்கே சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். கடை என்னமோ சின்னது தான், ஆனால் இந்த அண்ணாவோட மனசு ரொம்ப பெருசு. நம்ம 30 ரூபாய்க்கு கேட்டால் கூட அளவுக்கு அதிகமாக வைப்பாங்க. அப்படியே இந்த மழையில் நல்லா சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் நான் சாப்பிட போகிறது என்னமோ மத்தியானம் தான். பட் ஓகே, அந்த வாசனையே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அப்படியே அவங்கக்கிட்ட பார்சலை வாங்கிக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருந்தேன். அங்கே பார்த்தா அங்கே ஒரு கோயிலில் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன் நேரமா என்னென்னு தெரில, என்னை கூப்பிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே தரதை எதுக்கு வேணான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு வாங்கி நானும் சாப்பிட்டு பார்த்தேன். வேறு லெவல் டேஸ்ட்டுங்க சாம்பார் சாதம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மாவோட கையில் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அப்புறம் அப்படியே காலையிலே ஒரு ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இன்றைக்கோட டேயை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாய்.